ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் புக் ஃபேர் vlog அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே ஃபஸ்ட்டு நான் பார்த்தது எதிர் வெளியீடு. உடனே ஃபோன் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ண முடியுமோ நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ எதிர் வெளியீடு ரொம்ப ஃபேமஸான ஒரு பப்ளிகேஷன், ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிகேஷனும் கூட. அதனால் அங்கேருந்து எல்லா ஒர்க்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணேன். இது போகிற முடியும் நடந்தது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஐடியாஸ், நிறையன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எனக்கு ஐடியாஸ் இருந்துச்சு. எப்படி எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், எல்லாமே காற்றுல பறந்து போச்சு அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, டோட்டலி blank ஆகிடுச்சு. நான் எந்த வீடியோவுமே எடுக்கல மோஸ்ட்லி. இப்போ நான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோவே கேலரிக்குள்ளேருந்து எடுத்து எல்லாத்தையும் ஒட்டு போட்டு வச்சு பார்த்தா 11 நிமிஷம் தான் இருந்துச்சு வீடியோ. அதுலேயும் ஒரு 30 செகண்ட் வந்து ஒரு அன்வான்ட், தேவையில்லாத ஒரு எப்படி சொல்கிறேன், பிளர்ரான, ஃபோக்கஸான அந்த மாதிரியான கிளிப்பிங்கை மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணேன். மோஸ்ட்லி இருக்க எல்லாத்தையுமே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் என்கிட்ட வீடியோக்கான கிளிப்பே இருந்தது. நிறைய இடத்துல நான் எடுக்கவே இல்லை. நான் வந்து நினச்சேன், பட் ஆனால் அங்கே போய் நான் சுத்தமாக எடுக்கலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு ஸ்டாலாக நான் காட்ட போகிறனோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறனோ இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் எனக்கு அங்கே எப்படி இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய தேர்ட் இயர் ஆஃப் புக் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இயர் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தியோட நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன் புக் ஃபேர். அப்போ நான் எஸ்ட்ராவை பார்த்தேன். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்த டைமில் எஸ்ட்ரா அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ட்ராவை பார்த்தேன். ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான மொமெண்ட்டாக தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், செகண்ட் இயர் நான் போகிறேன். செகண்ட் இயர் போகிறப்ப எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து போயாச்சு. அண்ட் இந்த வருஷம் தேர்ட் இயர் இனி கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்து எல்லோரும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அது எப்படி சொல்கிறேன், ரியலி ஹாப்பி. நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இன்னும் நிறைய பேர்த்த இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ வேறு அங்கே இருக்க மக்களையும் அங்கே இருக்க பர்சன்ஸையும் தான் அதிகம் பார்த்தனோ தவிர, இந்த டைம் நான் புக்கு அதிகமாக பார்த்தனான்னு கேட்டால் அதிசயமாக இருக்குது. நான் புக்கு சைடு ரொம்ப கம்மியாக தான் நான் அதை ஃபோக்கஸே பண்ணேன். இன்கேஸ் ஏதாவது நல்ல ஒர்க் இருந்துச்சு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணியிருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், மேலே போய் பப்ளிகேஷன் என்ன பப்ளிகேஷன்னு பார்ப்பேன். அப்படியே உள்ளே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். அதோட முடிஞ்சிச்சு. இந்த புக் ஃபேரில் நான் அதிகம் நோட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் மார்க் வந்து நிறைய செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டால் வந்து வெறும் புக் மார்க்குக்காகவே ஒரு ஸ்டால் வந்து அலாட் பண்ணி இதில் அவங்க செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய ஸ்டால்ஸில் அவங்களும் புக் மார்க்கெல்லாம் புக்கோடு சேர்த்தே செல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வேன்காங் பப்ளிகேஷனான்னு தெரில, ஸ்பெசிஃபிக்காக அவரோட ஒர்க்காகவா என்ன போட்டு வச்சுருக்காங்க உள்ளே அப்படின்னும் எனக்கு தெரியலை. ஏன்னா நான் பார்க்கலை, எதையுமே நோட் பண்ணலை. அண்ட் விஷ்ணுபுரம் வந்தப்போ சரி ஓகே இங்கே கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புக் வாங்கினேன். அண்ட் இதில் புறப்பாடு அப்படின்ற ஒரு புக் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். சரி அது வாங்கி எப்படி இருக்குன்னு படித்து பார்ப்போம். அது ஒரு எஸ்ஏ டைப்பான புக் தான். ஸோ எப்படி இருக்குன்னு படித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நான் என்ன லிஸ்ட் கொண்டு போயிருந்தேன் வாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் ஓகே எனக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருக்க புக்கே நிறைய இருக்குது படிக்காமல், மேபி ஏதாவது பயண கட்டுரைகள் இருந்தால் வாங்கி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் மட்டும்தான் நான் போனேன். மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான மென்டாலிட்டி எனக்கு இல்லை. சரி அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு போய் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம், பிளான் பண்ணி புக்கெல்லாம் தேடி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லப்போனால். அதுக்காகலாம் பண்ணலை. ஏதோ இந்த புக் ஃபேரில் எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்க புக்கவே படித்து தீர்க்கணும், அதனால் நீ அதிகம் புக் வாங்காதன்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் இருந்தேன். ஸோ புக்கை வந்து அதிகம் பர்ச்சேஸ் பண்ண வேணான்ற மைண்ட் செட்டில் இருந்தனால அப்படியே போயிட்டு ஒவ்வொரு ஸ்டாலாக வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அப்படி வந்துட்டுருக்கெல்லாம் தேசாந்திரி பப்ளிகேஷன். அப்படியே புக்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே கேமராவை திருப்பணும் அப்படின்னா அங்கே எக்ஸ்ட்ரா நின்று எல்லாத்துக்கூடையும் பேசிகிட்டு இருந்தார். சரி எதுக்கு எனக்கும் ஹெசிடேஷனாக இருந்துச்சு, எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அது ஒரு மாதிரி ஆடாக இருந்துச்சு, ஏதோ அவங்க பெர்மிஷன் கேட்காம வீடியோ எடுக்கிறோமோ அப்படின்ற மாதிரி.
நீங்கள் நினைக்கலாம், அப்போ இங்கே புக் ஃபேர்க்குள்ளே இருக்க எல்லாத்துக்கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிட்டா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் முன்னாடி போயிட்டு அவரோட ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி, இங்கே நம்ம புக்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுப்போம். பட் ஆனால் அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பர்டிகுலர் பர்சனை ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறது அப்படின்றது வந்து அது எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும்னு தெரிலன்றனால நான் எடுக்கலை. அப்புறம் ரொம்ப நேரம் நான் வந்து ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டாலில் நின்றுட்டு எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்கூடயும் பேசுகிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் எல்லாத்துக்கும் சைன் போட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து ஜாலியாக இருந்துச்சு பார்க்க. நான் எதுவுமே பேசலை, பட் ஆனால் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் விட்டாலும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்தது. அது ஏதோ ஒரு ஜாலியாக அது வந்து அது சொன்னால் புரியாது சார் அப்படின்ற மாதிரி இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. அண்ட் நிறைய இங்கிலீஷ் புக்கான ஸ்டால்ஸும் இருந்தது. செகண்ட் ஹேண்ட் புக்ஸும் நிறைய நான் பார்த்தேன். நிறைய ஸ்டால்ஸ் ஆஸ் யூஷுவல் நிறைய எப்பயுமே ரெகுலராக போடக்கூடிய ஸ்டால்ஸும் பார்த்தேன். பை 3 books for 500 அந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்டால்ஸ் வந்து இருந்துச்சு. எக்கச்சக்கம் இல்லை, ஓரளவுக்கு இருந்தது நான் பார்த்தேன். அண்ட் நற்றிணை பதிப்பகம் இங்கே வந்து நமக்கு எல்லா புக்ஸுமே ஓரளவுக்கு கம்மி ரேட்டுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரிமார்க்கபிள் ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் நாமுத்துக்குமாருக்கான புக் கலெக்ஷன் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த புக்கை எனக்கு நாமுத்துக்குமாரெல்லாம் இப்போ பார்த்தாலே எனக்கு என் மைண்டுக்கு வர்றது 2 பேர் மட்டும்தான், பவி அண்ட் காயத்ரி. இவங்க 2 பேர் மட்டும்தான். ஏன் தெரில, அவங்க நான் நாமுத்துக்குமாரோட எந்த ஒர்க்ஸுமே படித்ததில்ல. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு டெடிக்கேட்டிவான ஒரு ஃபேன் அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நாங்கள் போயிருந்த டேயில் வைரமுத்து அவரும் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். பட் ஆனால் அவர் எங்கே இருந்தார் என்ன பண்ணாருன்னு தெரில, நாங்கள் பார்க்கல. நாங்கள் இன்னும் இருக்க ஸ்டால்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயாச்சு. இதுதான் அந்த 3 books for 500லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பர்டிகுலர் ஸ்டாலில் வந்து இருந்தது. எந்த ஸ்டால் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ண மறந்தாச்சு. அட்லீஸ்ட் நான் இதையாவது கவர் பண்ணனேன்னு நினச்சி நான் சந்தோஷம்தான் படுறேனோ தவிர வருத்தம்லாம் படலை. அண்ட் நிறைய ஸ்டாலில் இப்போ பப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இப்போ காமனான ஏதாவது ஒரு புக் ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா, புக் ஹவுஸுக்கு போனோம் அப்படின்னா அவங்க எல்லா பப்ளிகேஷன்ஸோட புக்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு ஸ்டாலாக போய் எல்லா புக்ஸையும் பார்க்குறதுக்கு பர்டிகுலர் பப்ளிகேஷன்லேயே போய் நம்ம புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா 300 ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்து முடிக்கவே முடியாது. காலையில் ஒரு 10:30 11 o'clock அந்த மாதிரி டைமுக்கு போயாச்சு. மதியம் லஞ்சும் சாப்பிட்டுட்டு தான் வந்து வாத்தியாரே சாப்பிட்டு தேடுவோமான்ற மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வந்து பார்ப்போன்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் அங்கே இருந்த ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வயிற்றை நிரப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால், கிளம்பி ஸ்டால்ஸை வந்து ஃபஸ்ட்டு 1 2 3லேருந்து பார்த்துட்டு இருந்தவங்க அப்புறம் லாஸ்ட்டில் 350லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஒரு ஸ்டாலில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், அந்த பார்த்தாலே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கக்கூடிய எக்கச்சக்க விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேன்காங்கோட ட்ராயிங்ஸ் எல்லாம் கூட அங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஸ்டிக் பண்ணி வச்சுருந்ததா இல்லை ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்களா அப்படின்லாம் எதுவும் தெரில. மோஸ்ட்லி புக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய பர்சன்ஸ் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாகவே வீடியோ வராதுன்ற காரணத்தினால எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே தான் கஞ்சிமிட்டல் எல்லாம் இந்த ஸ்டாலில் தான் இருந்தது. இது ஆதிரா பப்ளிகேஷன். ஸோ இது ஸ்டால் நம்பர் மறந்துட்டேன், எந்த ஸ்டால் நம்பர்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தாலே நமக்கு போகிற வழியிலே பார்த்தாலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த ஸ்டாலை. ஸோ நான் லிஸ்ட்டு போட்டு போனேன் அப்படின்னா, நான் ஏதோ லிஸ்ட்லாம் போட்டு போகல ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் கூட வந்திருந்தவங்க எல்லாமே வந்து புக் ஃபேர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பையன் நிரப்பி கொடுத்துட்டேன். ஸோ புக் ஃபேர்க்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டால்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போதே கை நிறைய புக்ஸோடு தான் உள்ளே போனது. இது ரொம்ப நல்ல ஒரு புக் ஃபேர். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பர்சன்ஸை வந்து பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் க்ரியேட் ஆச்சு. இன்னும் நிறைய பேர்த்த பார்க்கல. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கிறது வந்து புக் ஃபேர் தான். பர்டிகுலராக ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்மையர் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்ணெதிர்க்க பார்க்கலாம். இந்த மூவிஸ்லலாம் வர மாதிரி
நம்ம ஹீரோ ஃபேன் அப்படின்றப்ப அவங்கள வெறும் தேட்டரில் இல்லை மொபைல் ஃபோன்ஸில் இல்லை வேறு எங்கே சொல்கிறது நேரில் பார்த்தா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணெதிர்க்க இருக்கும். நமக்கே அந்த மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரீடிங்கில் மட்டும்தான் நடக்குமோன்னு தோணுது. அதில் மட்டுமே தோணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக இது வந்து காலச்சுவடு பப்ளிகேஷன். இங்கே வந்து பார்த்தப்ப எப்பயுமே நம்ம பார்க்குற ஒருத்தர் வந்து இங்கே இல்லை, ஐயாச்சாமி அப்படின்றவர். ஸோ அப்படியே நாங்கள் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்ப இங்கே நாங்கள் யாரை பார்த்தோம் ஆத்தர்ஸ் அப்படின்னா இசை அவர் வந்திருந்தார். என்கிட்ட இசைன்னு சொல்லி கூப்பிட்டு காமிச்சாங்க. நான் வந்து இசைன்னு சொன்னோனையும் நான் அவரை யாருன்னு நினச்சிட்டேன்னா வெயில்னு நினச்சிட்டு இசை இப்படியா இருப்பார் இருக்க மாட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா அவர் இசை தான். அண்ட் சு வேணுகோபால் அவரை பார்த்தோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் வந்து நம்ம கண்ணெதிர்க்கவே இருப்பாங்க. நமக்கு மேபி ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்காகவே ஸ்லோ மோஷனில் கடைசி இந்த வீடியோவை மட்டும் வச்சுருக்கேன். எதுக்குன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் புக் ஹவுல் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.